ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கும்பகர்ணனினுடைய படை ஹனுமாரால் ரொம்ப நாசமாகுது. ஹனுமார் கும்பகர்ணன் மேலே குன்றுகளையும் பாறைகளையும் வீசி தாக்குறார். பின்னர் கைகள்னாலே ஹனுமார் கும்பகர்ணனுடைய மார்பில் ஓங்கி அறியறார். அப்போ தடுமாற ஆரம்பிக்கிறார். தன்னை சுதாரிச்சுட்டு தன்னுடைய சூடத்தினால ஹனுமாரனுடைய மார்பில் அவர் தாக்கின போது ஹனுமார் தண்ணியில் இழக்கிறார். ரத்தத்தை கக்கிண்டு தடுமாறி தவிக்கிறார். இதை பார்த்த வானரர்கள் ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடின வானரர்களை தடுத்து நிறுத்தின நீலன் கும்பகர்ணனை தாக்குறார். அவனோட சேர்ந்து மேலும் 5 வானர தலைவர்கள் கும்பகர்ணனை தாக்கின போது அவன் கைகளாலேயே அவளை தாக்குறார். அப்போ அந்த படைத்தலைவர்கள் எல்லாம் விழுந்துடுறாங்க. உலர்ந்த மரங்களை கொண்ட காட்டை ஒரு பெருந்தி அழிக்கிறது போல் கும்பகர்ணன் வானரர்களை அழிக்க தொடங்குறார். வானரர்கள் ஓடி ராமர்கிட்ட அடைக்கலம் போகிறாங்க. இதை பார்த்து அங்கதன் தானே தாக்குதலில் இறங்குறார். அப்போ கும்பகர்ணன் கடுமையாக எதிர்த்தா கூட தன்னுடைய கைகள்னால கும்பகர்ணன் அவனை தாக்கின போது அவன் நினைவிழந்து தரையில் விழுந்துடுறார். இந்த நிலையில் சுக்ரீவனை பார்த்து கும்பகர்ணன் விரையிறார். அப்போ சுக்ரீவன் வானரர்கள் பலரை கொன்னதாலையும் பெரும் வீரர்களை வீழ்த்தினதாலையும் உன் பெருமை ஓங்கத்தான் செய்கிறது. ஆனால் வானர தலைவனான என்னோடல்லவா நீ சண்டையிடணும், அதை விடுத்து சாதாரண வீரர்கள்கிட்ட உன் பலத்தை காட்டுறதுன்றது எந்த சாதனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பாறையை கும்பகர்ணன் மார்பில் தூக்கி வீசுறார். அது கும்பகர்ணன் மார்பு மேலே மோதி தூள் தூளாருது. கும்பகர்ணன் தன்னுடைய சூளத்தை சுக்ரீவன் மேலே எறிகிறார். இதுக்கிடையில் மீண்டும் எழுந்துட்டு ஹனுமார் பாஞ்சுண்டு ஒரு அந்த சூளத்தை தடுத்து தான் கையில் பிடிச்சிண்டு அதை 2 துண்டாக உடச்சுடுறார். வானரர்கள் 4 பக்கத்தில் இருந்தும் பாராட்டு கோஷங்கள் எழுப்புறாங்க. பெரும் கோபம் கொண்ட கும்பகர்ணனும் ஒரு மலையின் சிகரத்தை உடச்சி சுக்ரீவன் மேலே எறிகிறார். சுக்ரீவன் நினைவிழந்து தரையில் விழுந்துறார். அரக்கர் படையினர் வெற்றி கழுப்பில் கர்ஜிக்கிறாங்க. கும்பகர்ணன் தன்னுடைய கட்கத்தில் சுக்ரீவனை இடிக்கிண்டு ஒரு பெரும் காற்று மேகத்தை தள்ளின்னு போகிறத போல் அவனை தூக்கின்னு போகிறார். தேவர்கள் திகைக்கிறாங்க. சுக்ரீவர் தன்னால் கொல்லப்பட்டதாக நினச்சுட்ட கும்பகர்ணன் இதன் மூலம் வானரப்படையே அழிஞ்சுதுன்னு ரொம்ப ராமரும் தோத்துட்டாருன்னே முடிவு பண்ணிடுறார் கும்பகர்ணன். கும்பகர்ணன் சுக்ரீவனை தூக்கின்னு போகிற காட்சியை வானரப்படை 4 பக்கத்தில் இருந்து செதறிண்டே பார்த்த ஹனுமார் தனக்குள்ளேயே சிந்திக்கிறார். இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? மலை போல் வளர்ந்து கும்பகர்ணனை அழிக்க முனையலாம். நான் அவனை கொன்னோன்னே சுக்ரீவனும் மீட்கப்படுவார். வானரப்படை உற்சாகம் அடையும். இல்லை, தேவர்களால் சிறையெடுக்கப்பட்டாலும் தன்னை விடுவிச்சு கொள்ள மதிப்படைச்ச சுக்ரீவன் தானாகவே கும்பகர்ணன் கிட்டேருந்தும் தப்பிச்சுடலாம். கும்பகர்ணனால் தாக்கப்பட்ட சுக்ரீவனுக்கு இன்னமும் நினைவு திரும்பலை. சுய நினைவை அடைஞ்சோன்னே தனக்கும் வானராளுக்கும் எது நன்மையோ அதை செய்ய சுக்ரீவன் முனைவார். நானாக முந்திண்டு அவரை காப்பாற்றினாக்கா அவருடைய புகழ் என்றைக்கும் மங்கும் இல்லையா? அதனால் சுக்ரீவன் தானாக தன்னை விடுவிச்சுக்கிறாரான்னு பொறுத்து இருந்து பார்த்துக்கிறது நல்லதுன்னு தோன்றுறது. அதுவரை என்னுடைய சக்தியை காட்டாமல் வானரர்களை ஊக்கப்படுத்தினதில் நான் முனையணும்னுட்டு முடிவு செய்கிறார் ஹனுமார். வானரர்களை உற்சாகப்படுத்துகிறார். கும்பகர்ணன் தன்னால் தூக்கின் வரப்பட்ட சுக்ரீவனோட லங்கையில் நுழையிறார். இதுக்குள்ளாக சுக்ரீவனுக்கு நினைவு திரும்புறது. கும்பகர்ணனுடைய கையில் சிக்கியிருந்த நிலையில் அவன் வானரர்களுக்கு நன்மை புரிகிற வகையில் செயல்பட்டு இவங்கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனையில் ஆழறார். பின்னர் திடீர்னு அவர் கும்பகர்ணனை தாக்குறார். கோபம் கொண்ட கும்பகர்ணன் சுக்ரீவனை ஓங்கி தர மேலே அறையிறார். உடனே சுக்ரீவன் இதான் தருணம்னு நினச்சி வானத்தை நோக்கி எகிரி தாவறார். கும்பகர்ணன் திகைச்சுன்னு நிற்கிறார். சுக்ரீவன் வான வீதி வழியாகவே ராமரை போய் அடைஞ்சிடுறார். கும்பகர்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. ஆயுதம் இல்லாத நிலையில் கூட ஒரு கதையை கையில் ஏந்திண்டு மீண்டும் யுத்த களத்தை நுழையிறார். வானரப்படை ரொம்ப பெரிய நாசத்தை விளைவிக்கிறார். வானரர்கள் ராமரை சரணடைகிறாங்க. லக்ஷ்மணர் கும்பகர்ணனை எதிர்த்து நிற்கிறார். அம்புகளை ஏவறார். அவன் உன்னுடைய தைரியத்தை நான் மெச்சுறேன். காலனை ஒத்த என் எதிரில் ஒருத்தன் வந்து நின்னாக்கா அதுவும் ரொம்ப பாராட்டத்தக்க செயலாக தான் இருக்கும். அப்படி இருக்க உன்னை போல் என் எதிரில் வந்து நின்றுண்டு என்னோட போர் செய்கிறவன் ரொம்ப ரொம்ப மெச்சத்தகுந்தவன். ஐராவதத்தின் மேலே அமர்ந்துட்டு தேவர்கள் கூட சூழ நிற்கிற இந்திரன் கூட யுத்த காலத்தில் என் எதிர நிற்க அஞ்சுவான். அதனால் இளைஞனே, உன் வீரத்தை நான் மெச்சுறேன். ஆனால் நான் வந்திருக்கிறது ராமரோட சண்டையிடுறதுக்கு தான். அதனால் இப்போ உன்னை விட்டுடுறேன். ராமரை நான் அழிக்கும்போது இந்த படை முழுசாக அழிஞ்சதாயிடும்னு சொல்கிறார் கும்பகர்ணன். அப்போ லக்ஷ்மணர் பதில் சொல்கிறார், இந்திரனாலையும் தடுக்க முடியாதவன் நீன்றது உண்மைதான். உன்னுடைய வீரத்தில் இந்த போர்க்களத்தில் நான் நன்னா பார்த்தேன். மலை போல் அசையாமல் நிற்கக்கூடிய ராமர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறார். அப்போ கும்பகர்ணன் ராமரை நோக்கி வரைகிறார். ராமர் அவர் மேலே அம்புகளை ஏவுறார். அவர் ரத்தம் கக்க தொடங்கினா கூட வானரர்கள் அழிக்கிறத அவர் நிறுத்தவே முடியல. அவர் வீசின பாறையை ராமர் பொடி செஞ்சுடுறார். கடும் போர் நடக்கிறது. இதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மணன் கும்பகர்ணனால் வானரப்படை ரொம்ப அழிவுக்கு நேரிட்டிருக்கு, இதை தடுத்தாகணும்னு சொல்கிறார். இப்படி தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.